1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 23வது வசனம் முதல் 33வது வசனம் வரை வாசிக்க கேட்போம். நான் உங்களுக்கு கற்றுத் தந்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்ன என்று கேட்டால், ஆண்டவராகிய இயேசு பிசாசினால் சத்துருவினால் எதிரிகளிடம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே ஆண்டவராகிய தேவன் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் எண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறும்படி இந்த நல்ல விசேஷத்த நாளை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவருடைய இரத்தத்துக்கு அடையாளமாக இருந்த இரத்தத்தின் பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க, எவன் அபாத்திரமாய் ஆண்டவருடைய இரத்தத்தை சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறானோ, அவன் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்ற உள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னை தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். ஏன் என்று கேட்டால், குற்றவாளியாக போஜன பானம் பண்ணுகிறவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மாம்சம் இன்னதென்று அறியாமல் இருக்கிறான். தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். இதன் நிமித்தம் நம்மளில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். அநேகர் செத்தும் போயிருக்கிறார்கள். அதனால் நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். அப்படி நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தரால் தண்டிக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வசனம் உண்டில்ல. ஆனபடியினால் என்னுடைய சகோதரர்களே சகோதரிகளே, போஜனம் ஆண்டவருடைய பந்தியில் போஜனம் பண்ணுவதற்காக கூடி வரும்போது காத்திருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காத்திருக்கணும்னா 5:30 மணிக்கு வர வேண்டியது 6 மணிக்கு வந்தால் வாரதோரை காத்திருக்க இல்லை. ஹல்லேலூயா. இனி 29 31 வரை 29 31 வரை வாசிக்க கேட்போம். ஏன் என்று கேட்டால், அதாவது அபாத்திரமாய் 29 அபாத்திரமாய், அதாவது குற்றம் உள்ளவர்களாக, தகுதி இல்லாதவர்களாக, ஏதோ நிர்விசாரமாக, ஏதோ பெருமையோடு, தாழ்மை இல்லாமல் ஆண்டோடைய பாதத்தில் வந்து போஜனம், இந்த ராபோஜன பந்தியில் கை போடுகிறவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய மாம்சம் இன்னதுன்னு அறியல. அவ்வளவுதான். மாம்சம் இன்னதுன்னு என்ன செய்யல, அறியல.
ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய மாம்சம் இன்னதுன்னு அறியல. ஹalleluya, ஹalleluya. சரீரம் இன்னதுன்னு என்ன செய்யல, அறியல. ஆமென், ஹalleluya. அதனால தான் நம்ம நிர்விசாரம்னா ஒரு அசால்ட்டா எப்படியாவது ராபோஜன பந்தியில் கை போடணும், ராபோஜன பந்தியில் கை போடணும். நம்மகிட்ட குற்றம் இருக்கா, குறை இருக்கா, நிறைவு இருக்கா, இல்லை என்ன மைனஸ் எல்லாம் இருக்குது, என்ன ப்ளஸ் எல்லாம் கூடுதலாக இருக்குது, இன்னும் யோசித்து பார்க்காமலே அதை நிதானித்து அறியாமலே ராபோஜன பந்தியில் கை போடுகிறான். இதன் நிமித்தம் என்னெல்லாம் வருமா? வியாதி வருதான், மரணம் கூட வருதான். ஆமென், ஹalleluya. இது நிமித்தம் வியாதி வரேன்னு சொல்கிறவங்க வியாதி வரேன்னு சொல்கிறவங்க வியாதி வரும், இல்லைங்க மரணம் வரும். இன்னும் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுவங்க மட்டும் 2 கையை உயர்த்தி காட்டுங்களேன். 2 கை கொண்டு வந்தவங்க மட்டும். சரி, கை வைக்கலாம். அப்போ விசுவாசம் தெரியுது. ஆமே, குற்றம் உள்ளவங்களாக பந்தியில் கை போட்டா என்னது வியாதி வரும், இல்லை மரணமே வரும் என்று விசுவாசிக்கிறோம் இல்லையா? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நம்ம இயேசு நல்லவர். ஆமென் சொல்லலாமே. உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. இப்போ நம்ம விருப்பப்படி, நம்ம யோசனையின்படி ஆண்டவர் பந்தியில் கை போடுகிறோம் என்றால், ஆண்டவருடைய சரீரம், அத மாம்சம், அந்த அப்பத்துக்கு மாம்சத்துக்கு பதிலாக வைத்திருக்கிற அப்பம், அந்த அப்பத்தின் மாம்சம், அந்த இயேசுடைய சரீரம் இன்னதென்று அறியலை, இன்னதென்று அறிய முடியலை, இன்னதென்று அறிய முடியலை. ஹalleluya, ஹalleluya. அறியாததுனால தான் நம்ம என்ன செய்கிறோம்? நிர்விசாரமாக, குற்றம் உள்ளவர்களாய், குறை உள்ளவர்களாய், நம்ம சுயநீதியை செயல்படுத்தி, நம்ம சொந்த சிந்தனையை செயல்படுத்தி, சொந்த விருப்பத்தை செயல்படுத்தி, செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செய்துட்டு என்ன செய்கிறோம்? அப்பத்தில் கை போடுகிறோம், சரீரத்தில் கை போடுகிறோம். இப்படி கை போடுகிறது நிமித்தம் என்ன வருமா? வியாதி வரும். இன்னொன்று என்னது? மரணம் வரும். மரணம். ஆமே, மரணம் கூட வரலாம், மரணம் கூட வரலான்னு அதில் எழுதியிருக்கு. மரணம் கூட வரும்னு எழுதியிருக்கு. அதில் கூட அதை வாசிங்க பார்ப்போம். ஒரு 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 சின்ன இது விட்டு வச்சிருக்கோம். இதன் நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்த. சாவு கூட வருமா? நிறைய பேர் செத்து இருக்கிறாங்க, இதே போல சாவு கூட வருமா? அதனால இன்னைக்கு பந்தியில கை போடுகிறது ஞானத்தோடு கை போடுங்கள். ஆமென், ஹalleluya, ஹalleluya. 31 வாசித்தாச்சா? வாசி பாப்போம். அதனால நம்மை நாம நிதானித்து பார்த்து இன்னைக்கு என்ன செய்யணும்? பந்தியில கை போடணும். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 18வது வசனம். எந்த மனுஷனுக்கும் இந்த அவல நிலை தொடருகிறது. எந்த மனுஷனுக்கு, அதாவது ஆண்டவருடைய சரீரம் இன்னதென்றும் ஆண்டவருடைய இரத்தம் இன்னதென்றும் அறிந்து கொள்ள முடியாதது நிமித்தம் நம்முடைய சரீரங்களில் அதாவது வியாதியும் பலவீனமும் மரணமும் வருகிறது என்றால், இந்த ஒரு அவலமான நிலை வாசிக்க கேட்போம். 3வது அதிகாரம், ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 18வது வசனம். அவர்கள் கண்களுக்கு முன்பாக தேவ பயம் இல்லை என்று. புரியுதா உங்களுக்கு? அப்ப நிதானித்து அறியாம ஆண்டுடைய சரீரம் இன்னதென்றும் ஆண்டுடைய இரத்தம் இன்னதென்றும் நிதானித்து அறியாதது நிமித்தம் அதை குற்றம் உள்ளவர்களாக நிர்விசாரமாக அவருடைய சரீரத்திலையும் இரத்தத்திலையும் கை வைக்கிறோம் என்றால், நமக்குள்ள என்ன இல்லை? நல்லா புரிஞ்சுக்கணும். ராபோஜன பந்தியில் கை போடணும்னா ஒரு தெய்வ பயம் இருக்கணும். வாசி 3வது அதிகாரம் 18வது வசனம், ரோமர் 3:18. தேவ பயம் இல்லாதவனுக்கு தான் ஊழியக்காரன் மேல உள்ள பயம் அத்து போவோம். ஊழியக்காரன் என்னைக்கோ ஒரு நாள் என்ன செஞ்சிருப்பான்?
கல்யாணத்துக்கு முன்ன கல்யாணத்துக்கு என்னதோ ஒரு நாள் கட்டாரத்தை விழிச்சிருக்கலாம், அடிச்சிருக்கலாம், ஜெயிலில் போயிருக்கலாம், எல்லாம் வந்திருக்கலாம். இதை நினைச்சிட்டு இந்த ஊழியக்காரனை குற்றப்படுத்தி கொண்டு, இல்லை ஏதாவது ஒரு நிர்விசாரம் உங்களுக்கு விருப்பம் இல்லாத காரியத்தில் அதை ஒரு ஆண்டோடைய உபதேசத்தை திணிச்சிருக்கலாம், இல்லை உங்களுடைய விருப்பத்துக்கு மாறாக உபதேசத்தை சர்ச்சையை நடத்தி இருக்கலாம், ஆராதனை நடத்தி இருக்கலாம், இல்லை உங்க விருப்பத்துக்கு மாறாக எதையாவது உபதேசம் தந்திருக்கலாம். இந்த உபதேசத்தை நீங்க நினைச்சு வச்சிட்டு ஊழியக்காரனுக்கு கிட்ட மனிதத்தை கடினப்படுத்திட்டு அந்த ஊழியக்காரன் கை வச்சது நிமித்தம் உங்களுக்கு பரிசுத்தாவியும் வரங்களையும் பெற்று தந்த அதே ஊழியக்காரனை, அதே பரிசுத்தாவியானவர் ஊற்றிருக்கிற அந்த ஊழியக்காரனை கனவீனப்படுத்திட்டு அதே ஊழியக்காரன் விட்டு தருகிற அப்பத்தையும் ரசத்தையும் நீ புசிக்கிறேனால் உன்னை போல அவமதிக்க கூடிய அந்தகாரப்படுத்துகிற ஒரு மனுஷிய இந்த ஜென்மத்தில் பார்க்க முடியாது. சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். நான் சொல்லுகிறது உங்களுக்கு ஒருவேளை வேடிக்கையா இருக்கலாம். இன்னைக்கு என்ன கனவீனப்படுத்துகிற நீங்க நாளை இயேசுவை கனவீனப்படுத்தலன்னு என்ன நிச்சயம்? எல்லாத்தையும் செய்து வச்சுட்டு விட்டு தருகிற அப்பத்தையும் ரசத்தையும் புசிக்கிற உனக்கு என்ன துணிச்சல்? யாரு தந்தது இந்த அதிகாரம்? யாரு தந்தது இந்த துணிச்சல்? யாரு தந்தது இந்த ஆங்காரம்? யாரு தந்தது இந்த திமிருன்னு சொல்லலாம்? யாரு தந்தது? சிந்தித்து பாரு. அப்பம் விட்டு தருகிற ஊழியக்காரன உன்னுடைய இருதயத்தில், சிந்தனையில, வாயில, நாவுல, சுண்டில நீ முறுமுறுத்து ஏளனம் செய்து குற்றவாளி ஆக்கி ஏதாவது ஒன்று செய்திருந்தால், இதே ஊழியக்காரன் விட்டு தருகிற அப்பத்தை நீ புசிப்பதற்கு, ரசத்தை நீ பருகுவதற்கு என்ன பாத்திரம்? உனக்கு என்ன பாத்திரம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி நம்முடைய கண்களுடைய நோக்கம் எங்க இருக்கணும்? சீயோனை நோக்கி இருக்கிற நீ, சீயோனுக்கு போவதற்காக ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிற தேவ பிள்ளைய, புடமுட்ட கொள்ளிய, புடமுட்ட தேவ பிள்ளைய நீ பரிகாசம் அடிப்ப. என் பிள்ளைகளையும் சேர்த்து தான் சொல்றேன், மனைவியும் சேர்த்து தான் சொல்றேன், இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சேர்த்து தான் சொல்றேன். நீ பரிகாசம் அடிப்ப, நீ நிந்திப்ப, நீ உனக்கு இஷ்டப்படி செய்வ, நீ அதிகாரம் செலுத்துவியா? உங்க அதிகாரத்தின்படி நான் நடக்கணும், உங்க விருப்பத்தின்படி நடக்கணும், இல்லாவிட்டா நீங்க என்ன அருவருத்து வெறுப்பியா? இதே ஊழியக்காரன் விட்டு தருகிற அப்பத்திய ரசத்தையும் நீ புசிக்கணும். இது எந்த நியாயம்? எந்த இடத்துல பைபிள்ல எழுதி இருக்கு? அப்படி பைபிள்ல எழுதி இருந்த சொல்லு, அதே மாதிரி நடத்துவோம். சிந்திச்சு பாருங்க. நான் யாரு? உங்க வீட்டு வேலைக்காரனா? உங்க வீட்டில் தண்ணி தெளிச்ச வரவனா? உங்க வீட்டில் சமையலாக்கி தரவனா? உங்க வீட்டில் பாத்திரம் கழுவி தருவனா? இல்லை உங்களுக்கு இந்த பண்ணை செய்ய வரவனா? ஆண்டவருடைய ஊழியக்காரன். திமுரா சொல்லுவேன். ஆண்டவர் அழைக்கப்பட்ட தேவ பிள்ளை, ஆண்டவரா தெரிந்து கொண்ட தேவ பிள்ளை. இந்த பிள்ளை ஒரு தப்பு செய்தா தண்டிப்பதற்கு என்னுடைய எஜமான் இருக்கிறான். நீ யாரு? நீ யாரு? இதை தண்டிப்பதற்கு நீ யாரு? சிந்தித்து பாருங்கள். அந்த அழைக்கப்பட்ட புடமாக, பொல்லியாக புடமிட்ட ஒரு தேவ மனுஷனை சாத்தானு கூட ஒப்பு கொடுக்க மாட்டாராம். யோசுவா என்கிற மகா பெரிய ஆசாரியன் அதாவது அக்கினியினால் புடமிடப்பட்ட கொள்ளி. சாத்தான் வஞ்சிக்க பார்க்கிறான். ஒரு சின்ன தவறுகள், ஏதாவது தவறு இருந்திருக்கலாம். சாத்தானு கூட விட்டு கொடுக்காம கர்த்தராகிய தேவன் இறக்கப்பட்டு அவனை புதுப்பித்தெடுத்த தேவன். அந்த கொள்ளியாக புடமிட்ட இந்த தேவ மனுஷனை குற்றம் சொல்ல யாருக்கு அதிகாரம் இருக்கு? அவனை முறுமுறுப்பதற்கு யாருக்கு அதிகாரம் இருக்கு? இயேசுடைய இரத்தம், இன்னைக்கு புசிக்க போகிற இயேசுடைய இரத்தத்தையும், இன்னைக்கு பருக போகிற இயேசுடைய இரத்தத்தையும் இன்னதென்று அறியாதது நிமித்தம், உனக்கு தேவ பயம் இல்லாதது நிமித்தம் இன்னைக்கு அப்பம் விட்டு தருகிற உங்க ஊழியக்காரனை நீ குறை சொல்லி இருப்ப, குற்றப்படுத்தி இருப்ப, முறுமுறுத்திருப்ப, எதையாவது ஒன்று செஞ்சிருப்ப. கர்த்தர் உன்னை பலவீனப்படுத்த முன்ன, தண்டித்த முன்ன, இல்ல கண்டிக்க முன்ன, கர்த்தர் உனக்கு வியாதியை தர முன்ன, கர்த்தராகிய தெய்வம் உன்னை கொல்ல முன்ன மனம் திரும்பு. தேவ பயம் உண்டாகணும். ஹல்லேலூயா. தெரியுமா, அப்போஸ்தலர் காலத்தில் நடந்த காரியம் இன்னைக்கு நடக்கணும். நடந்தாலும் சபையில தேவ பயம் உண்டாகும். தேவ பயம் உண்டாகும். ஆண்டவர் தந்திருக்கிறார்.
வாசிங்க பாருங்க. எந்த ஒரு மனிதனுக்கு இந்த அவல நிலை தொடர்கிறது, ஏனென்றால் அவனுக்கு கண்களுக்கு முன்பாக தேவ பயம் இல்லை. தேவ பயம் இருந்திருந்தால் அவர்கள் தேவனோடு ஒப்புரவாகுதலையும் சமாதானத்தையும் நாடி இருப்பார்கள். ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு ஒரு கனம் இல்லை, அது ஒரு அசால்ட்டு. ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு ஒரு மரியாதை இல்லை, ஒரு 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 கனம் இல்லாம மனவந்த வாக்கிலே போய்விட்டு மனவந்த வாக்கிலே யோசித்து விட்டு எதையாவது ஒரு காரியத்தை சொல்லி குற்றப்படுத்துகிறதற்கு யார் நீ என்று கேட்கிறார். நீ யாருன்னு கேட்கிறார். இந்த அதிகாரத்தை உங்களுக்கு தந்தது யாரு? கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டு, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு, கர்த்தரால் விடவிடப்பட்டு, கர்த்தரால் தெரிந்து வைத்திருக்கிற தேவ பிள்ளையை குற்றப்படுத்தக்கூடிய அதிகாரத்தை, குறைபடுத்தக்கூடிய அதிகாரத்தை, முறுமுறுக்கக்கூடிய அதிகாரத்தை, இருதயத்தில் பலதும் சிந்திக்கக்கூடிய அதிகாரத்தை தந்த தெய்வம் யாருன்னு கேட்கிறார். சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். உங்களை குறித்த வேதனை தான் வெள்ளிக்கிழமை எனக்கு கிடைச்ச வெளிப்பாடு. பாரம், வேதனை. என்னை திட்டுகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க, என்னை முறுமுறுக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க, என்னை ஏளனம் செய்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. ஆண்டவருடைய வார்த்தையை தந்தா அதை விசுவாசித்து திருச்சபை ஒழுங்க கடைபிடிக்காத கழுத கூட்டம் நிறைய இருக்கு. நான் யாரையும் குற்றப்படுத்த வரல, அத்தனை பேருக்கும் தருகிறேன். என்னை குற்றப்படுத்தாதீர்கள், நீங்கள் குற்றவாளியாக தீர்க்கப்படாதீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை கேள்வி கேட்பதற்கு, என்னை நடத்துவதற்கு, என்னை தண்டிப்பதற்கு, என்னை மகிமைப்படுத்துவதற்கு ஒரு தெய்வம் உண்டு. என்னை பெற்றெடுத்த என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 10-18 வரை வாசிங்க பாப்போம். 3வது அதிகாரம் 10-18 வரை. அந்தபடியே ஒருவனும் இல்லை. கர்த்தர் எவனை நீதிமானா வைத்திருக்கிறாரோ அவன்தான் நீதிமான், அவனை குற்றப்படுத்த யாருமே இல்லை. தெரியுமா? காலையில பிரசங்கம் பண்ணின நோவா அவன் திராட்சரசம் குடிச்சு வெறிச்சு கிடந்தான். அவனை குற்றப்படுத்துவதற்காக அவனுடைய மகன் நோவாவை கர்த்தர் நீதிமானாய் கண்டு 120 வருஷம் புடமிட்டு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய வச்ச தேவ மனுஷன். அவனை குற்றப்படுத்துவதற்காக அவனுடைய ஒரு மகன் அவன் திராட்சரசம் குடித்து மயங்கி கிடந்த போது, தன்னை அறியாமல் கடந்த போது துணி விலகி இருந்ததை குற்றப்படுத்தின அவனை கர்த்தர் சபித்து போட்டார். தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? ஆனா நோவாவை தண்டிக்கிறது கர்த்தராகிய தேவன். அவன் குடித்து வரித்தானா, அவன் செய்தானா, அதற்கேற்ற பலனை கர்த்தர் அவனுக்கு அவனுடைய கரத்தில் கொடுத்தே ஆவார். ஆமென். அதை தண்டிப்பதற்கு மக்களுக்கோ இல்ல மனைவிக்கோ இல்ல ஆவியில பெற்றெடுத்த ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாசி. எத்தனாவது வசனம்? 10வது வசனம் வாசி. அந்தபடியே நீதிமான் ஒருவனும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. தேவனை தேடுகிறவன் இருந்திருந்தா அது மனைவியாவது, மக்களாவது, இங்க இருக்கிற என்னுடைய தேவன் தந்த பிள்ளைகளாவது, புத்திர சுவிகாரத்தை பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை பெற்ற தேவனுடைய பந்தியில கை போடுகிற தேவ பிள்ளைகளாவது உணர்வு இருந்தா. ஒருவனுக்கும் என்ன இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவன் தேடுகிறவன் இல்லை. அப்படி தேடுகிறவனா இருந்தா தேவன் நியமிச்சு உனக்கு வியாதியை குணப்படுத்தி உன்னை பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற வச்சு உன் குடும்பத்தில் உள்ள பிரச்சனையை மாற்றி, உன்னுடைய வீட்டில் இருக்கிற பிரச்சனையை மாற்றி, நீ வாங்குற இடத்தில் உள்ள பிரச்சனையை மாற்றி, இல்ல உன்னுடைய குடும்பத்தில் பிள்ளைகள் இருக்கிற பிரச்சனையை மாற்றி உனக்காக திறப்பில் நின்று ஆண்டவர் நின்று செய்ய வேண்டிய இடத்துல உனக்காக தெய்வம் ஏற்படுத்தின ஊழியக்காரன் நின்று செய்த தேவனை அந்த மனுஷனை குற்றப்படுத்தினார். நீ யார்? உனக்கு என்ன அருகதை இருக்கு? என்ன முறுமுறுக்க உனக்கு என்ன அருகதை இருக்கு? என்னுடைய உபதேசம்
ஆண்டவர் தருகிற சத்தியம் பிடிக்காவிட்டால் மூடிட்டு போயிட்டே இருக்கணும். அது என்ன பத்த தாயா இருந்தாலும் சரிதான், பிள்ளைகளா இருந்தாலும் சரிதான், மனைவியா இருந்தாலும் சரிதான், யாரா இருந்தாலும் சரிதான், மூடிட்டு போக வேண்டும். என்ன முறுமுறுக்கிற இடத்துல, என்ன அருவருக்கிற இடத்துல என் மருமகனா இருந்தாலும் ஒருத்தனுக்கும் தகுதியற்றவனா, தகுதி கிடையாது. ஆமேன் சொல்லு, ஆமேன் சொல்லு, ஆமேன் சொல்லு. 10 வருஷம் இல்ல, இன்னும் 28 வருஷம் உயிரோட இருப்பேன். உங்களுடைய மரணங்களை கண்டுட்டு தான், ஒரு சிலருடைய மரணங்களை கண்டுட்டு தான் போவேன். அடுத்த தலைமுறையை செம்மையா படுத்தி வச்சுட்டு தான் என் ஜீவனை கர்த்தர் கொண்டு போவார். யோசித்து பார்க்க வேண்டும். வியாதனின் வெளிப்பாடுல தந்த செய்தி தான் இன்னைக்கு காலத்தை தந்த செய்தி. யோசித்து பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். என்னை இன்னும் குற்றப்படுத்தி, என்னை இன்னும் தாழ்வாய் நினைப்பதற்கு அதிகாரம் தந்த தெய்வம் யாருன்னு கேட்கிறான். உணர்வு இல்ல, தேவ பயம் இல்ல, தேவனை தேடுகிறவன் இல்ல. எல்லோரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள். இந்த கூட்டத்தில் என்ன திட்டாதவர்கள் உண்டு என்று கேட்டால் கை வைத்ததற்கு ஒரு பிள்ளை சில வேளை கை வைத்தோம், அவ்வளவுதான். அத்தனை பேரும் வழி தப்பி போயிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். வழி தப்பி வாசிப்பாப்ப அந்த வசனத்தை. அத்தனை பேரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள். ஊழியக்காரனை முறுமுறுக்கிறவன், ஊழியக்காரனை அருவருக்கிறவன், ஊழியக்காரனை பரிகாசம் அடிக்கிறவன், ஊழியக்காரனுடைய வார்த்தையை கேட்காதவன் கெட்டு போனதுக்கு 100க்கு 100 சமம். உங்களுக்கு கஷ்டம் வரும்போது, உங்களுக்கு பாடு வரும்போது, உங்களுக்கு வியாதி வரும்போது ஊழியக்காரன் வேணும், ஊழியக்காரி வேணும், ஊழிய ஆண்டவருடைய இரக்கம் வேணும். எல்லாம் சரியாயிட்டா ஊழியக்காரன் சொன்னா, ஊழியக்காரன் பேசினா அவன்கிட்ட கோபிக்கிறது, அவனை திட்டுகிறது, அவனை முறுமுறுக்கிறது, அவனை யாழனம் செய்கிறது. இது கெட்டு போனவர்களுடைய உபதேசம், கெட்டு போனவருடைய இருதயம், தேவ பயம் இல்லாதவர்கள். உங்களை கடிந்து கொள்ளும் போது, உங்களை எச்சரிக்கும் போது, அதுக்கு தான் என்னை சுத்திகரிப்பிலேயும் வாலிபர் கூடையிலையும் சொன்னேன், நான் கடிந்து கொள்ளுகிறது நிமித்தம் உங்களுக்கு வருகிற பாடுகளிலிருந்து தப்பித்துக் கொள்ளுகிறீர்கள். உங்களை எச்சரிக்கிறது நிமித்தம் உங்களுக்கு வருகிற உபத்திரவத்தில் இருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளுகிறீர்கள். இந்த தப்பித்துக் கொள்ளுதலுக்காக கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளாமல் என்னை முறுமுறுக்கிறீர்கள் என்றால் என்னை உருவாக்கின தெய்வத்தை நீ அசட்டை பண்ணுகிறாய் என்ற அர்த்தம். அசட்டை பண்ணுகிறீர்கள் என்ற அர்த்தம். சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். ஆண்டவராகிய தேவனை நீ முறுமுறுத்தது உண்டானால், ஆண்டவராகிய தெய்வத்தை நீ அசட்டை பண்ணினது உண்டானால், இன்னைக்கு மனம் திரும்பி செவி கொடு. இன்னைக்கு மனம் திரும்பி செவி கொடு. இன்னைக்கு மனம் திரும்பி செவி கொடு. இன்னைக்கு மனம் பொருந்தி செவி கொடு. கர்த்தர் இறக்கப்படுவார். இந்த தேவ பயம் இல்லாவிட்டால் நிர்விசாரமாயிரு. பலவீனமும் நோய்களும் மரணமும் உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. இது உலக பழக்கத்தில் எடுத்துட்டா, உலக பழக்க வளத்தில் எடுத்துட்டா, எவனாவது ஒருவனுக்கு சகாயம் செய்வதற்காக 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா அதை வாங்கி புசித்து குடித்துட்டு திரும்ப 1 லட்சம் ரூபாயை கேட்க போகும்போது சண்டை வர்றது போல இருக்கு. சண்டை தெரியுமா? வாங்கும்போது வட்டிக்கு தான் வேண்டியிருப்பாங்கன்னு வச்சுக்கலாமே, ஏதாவது ஒன்றுக்கு வாங்கியிருப்பாங்க, குசியாக வேண்டுவாங்க. அது குழுவா குடியா இருக்கட்டும், இல்லை லோனா இருக்கட்டும், நல்ல ரொம்ப குசியாக வாங்கிடுவாங்க. திரும்ப அந்த காசை கேட்க போனால் சண்டை. இது உலக மனுஷன். அதே போல ஆண்டவர்கிட்ட ஏதாவது கிடைக்குமா, ஒரு சமாதானம் கிடைக்குமா, பரலோகம் கிடைக்குமா என்று வாஞ்சியோடு வந்த உனக்கு இந்த சமாதானத்தை தந்து, இந்த சந்தோஷத்தை தந்து, உனக்காக ஒருவன் முழங்காலை முடக்கி, உனக்காக ஒருவன் உபவாசம் இருந்து, உனக்காக தியாகம் செய்தவனை நீ கரம் பிடித்து, ஆண்டவர் எனக்கு இதை செய்ய வேண்டும், எப்படியாவது வாங்கி தாருங்கள் என்று கேட்ட நீதான் அதே ஊழியக்காரனை, அதே உன்னுடைய ஆவிக்குரிய தகப்பனை நிந்திருக்கிறாய் என்றால், அந்த பரிகாரம் ஆடு தொழுவத்தில் பின்னத்தில் அல்ல, பண்ணி மேய்கிற இடத்துல அசிங்கத்தை தின்னுகிறது போல தின்னி கொண்டிருக்கிற உன்னுடைய வாய், உன்னுடைய நாவு, உன்னுடைய சிந்தனையினால் இன்று தேவனுடைய சரீரத்தையும் தேவனுடைய இரத்தத்தையும் நீ புசித்து பருக வந்திருக்கிறாய் என்றால், உன்னை போல பரிதபிக்கக்கூடிய ஒரு சந்ததியை இந்த தேசத்தில் பார்க்க முடியாது. அந்தோ பரிதாபம். யோசித்து பாருங்கள்.
சிந்தித்து பாருங்கள். உட்கார்ந்து வீட்டில் போயிருந்து 10 நிமிஷம் யோசி. படிச்சு கொடுக்கிற டீச்சரை அறிவால் எடுத்து வெட்டினதுக்கு சமம். 7 மலை தாண்டி ஊழியம் செய்தாலும் 100 பேருக்கு உபதேசம் கொடுத்தாலும் இந்த பழி தீரன் பண்ணா கர்த்தரோடு இன்னும் பொருத்தனை பண்ணணும். இன்னைக்கு ஒப்புரவாகணும். ஆகாட்டா நீ கர்த்தரை கண்ட தெய்வ பயம் இல்லாமல் நீ நிற்கிறாய், நீ உடுக்கிறாய், நீ பேசுகிறாய் என்று கர்த்தர் அறிவா. உங்க ஊழியக்காரன் பேந்தையந்தான். உங்க ஊழியக்காரன் ஒன்றும் தெரியாதவன் தான், ஒரு பைத்தியக்காரன் தான். ஆனால் ஊழியக்காரனுக்கு உள்ள இருந்து நடத்தியார் தெரியுமா ஒரு 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 சக்தி. அது பரம தகப்பன், சர்வ சிருஷ்டியும் ஆளுகிற தேவன், சகலருடைய இருதயத்தையும் அறிகிற தேவன், அநேகவருடைய யோசனையை அறிந்து இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கிற தேவன். சிந்தித்து பாரு, யோசித்து பாருங்க. இன்னைக்கு பந்தியில கை போட யாரெல்லாம் தகுதி? இன்னைக்கு ராபோஜன பந்தியில அப்பம் பிட்டு தின்னக்கு யாரெல்லாம் தகுதி? ஊழியக்காரனை நிந்திக்காதவர்கள் புட்டு தின்னுங்க, ஊழியக்காரனை முறுமுறுக்காதவர்கள் புட்டு தின்னுங்க, தரிகரம் தின்னுங்க. நீ சிந்தனையில ஒரு யோசனை கூட குற்றப்படுத்தாம இருக்கிறவன் புட்டு தாரேன் தின்னலாம். யார் இந்த தகுதி உடையவர்கள்? எல்லாரும் ஏகமாய் வழி தப்பி கெட்டு போயிருக்கிறீர்கள். நான் விபச்சாரம் செய்யலை, நான் களவு செய்யலை, நான் வஞ்சனை செய்யலை, அடுத்தவங்களுக்கு ஓத்திரம் செய்யலை, ஏழைகளுக்கு என்னால் முடிஞ்ச உதவியை செய்கிறேன், இல்லை ஊழியத்துக்கு தாங்குறேன், இல்லை ஊழியத்துக்கு செய்கிறேன், பாஸ்டருக்கு சாப்பாடு கொடுக்குறேன், பாஸ்டருக்கு நல்லதை செய்கிறேன். நோ, இது ஒன்றும் கணக்கில் வராது. அது கணக்கில் வந்த பிறகுதான் இந்த கணக்கெல்லாம் 2வது வரும். அந்த கணக்கு சரியா இருந்தா இந்த கணக்கு சரியா இருக்கும்போது பூர்ணப்படுத்தி கொண்டு போவார். ஒரு கணக்கு சரியா இருந்து மற்ற கணக்கு தப்பா இருந்தாலும் குழப்பம்தான். பரலோகம் உன் வீட்டில் உள்ள அடுக்களை அல்ல, நீ வளர்க்கிற மாட்டு தொழு அல்ல, நீ வளர்க்கிற கோழி தொழு அல்ல, நீ வளர்க்கிற கிளி கூட அல்ல, நீ வளர்க்கிற முயல் கூட அல்ல, நீ வளர்க்கிற மீன் தொட்டி அல்ல. ஒரு திருச்சபையை உருவாக்குவதற்காக. தேவ பிள்ளைகளே, உங்க ஊழியக்காரன் உலக பிரகாரமா நினைச்சிருந்தா இன்னைக்கு எத்தனை சபை தொடங்கி இருக்கு, எத்தனை ஆத்மா இருக்குங்க. நான் பிஷப்புன்னு ஒரு பட்டத்தையும் வாங்கியிருப்பேன். இப்படிப்பட்ட உலக பெருமையும் உலக ஆடம்பரத்தையும் உதறி தள்ளிவிட்டு ஆண்டோடைய சமூகத்தில் அவன் குனிஞ்சு முகுந்து கிடக்கிறேன்னா உன் இதயம் ஜாக்கிரதையா இருக்கட்டு, உன் சிந்தனை ஜாக்கிரதையா இருக்கட்டு, உன்னுடைய பேச்சு ஜாக்கிரதையா இருக்கட்டு. ஊழியக்காரன் பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையும் ஜாக்கிரதையோட பேசு, ஜாக்கிரதையோட பேசு. எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துட்டு இருப்பார். நீ என்ன பார்க்காத. என்ன தண்டிக்கிறதுக்கு ஒரு தெய்வம் உண்டு, என்ன நடத்துகிற தேவன், என்ன உருவாக்குற தேவன், என்னை வழி நடத்த ஒரு தெய்வம் உண்டு. அவர் அத்தனையும் பார்த்து கொண்டுதான் இருப்பார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி. தேவ பயம் இல்லாதவர்களுடைய ஆண்டவர் உருவாக்கி உங்களுக்கு அதாவது எல்லா விதத்திலும் பிரயோஜனப்பட்ட ஒரு ஊழியக்காரனை நீ யாசுற, முறுமுறுக்கிற, பொல்லாப்பு செய்கிறன்னா உங்க தொண்டை திறக்கப்பட்ட பிரேதகுலே. உதட்டளவில் பேசுறியே, உள்ளத்தில் என்ன இருக்குது? அசுத்தம் நிறைந்திருக்கிறது. நிறைய பேருக்கு வாயில வெளிப்படும், நிறைய பேருக்கு வாயில வெளிப்படாது, உள்ளத்தில் வெளிப்பட்டுட்டே இருக்கும். சிந்திச்சு பாருங்க, யோசித்து பாருங்க. இன்னைக்கு ராபோஜன பந்தியில கை போட தகுதி இருக்கிறவங்க கை வைத்துங்க பார்ப்போம். அப்ப என்ன பற்றி என்ன சொன்னீங்கன்னு நான் சொல்லிதெல்லாம் தகுதி இல்லாத பாத்திரம். ஆனா தேவ பயம் உனக்கு இருந்தா இன்னைக்கு உணர்வு வரும். இனிமே நீ சாகிற காலம் வரைக்கும் என்னுடைய மகனா இருக்கட்டும், மகளா இருக்கட்டும், மருமகனா இருக்கட்டும், மருமகளா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், ஆவியில பெத்தெடுத்த எந்த பிள்ளையா இருக்கட்டும், சாகிறது வரைக்கும் ஒரு முறுமுறுப்பு, ஒரு குறுகுறுப்பு, ஒரு அருவறுப்பு இல்லாம இருப்பாய். இல்லாவிட்டால் பலவீனமோ இல்லாவிட்டால் நோயும் உண்டாகும் என்று பலிபீடத்தில் இருந்து கர்த்தர் சொல்லுகிறதை சொல்லுகிறேன். சிந்திச்சு பாரு.
யோசித்து பாரு. நான் யாரு உனக்கு? நான் யாரு உனக்கு? என்ன நீ திட்டக்கு யாரு? என்ன முறுமுறுக்க யாரு? என்ன குறை சொல்லக்கு நீ யாரு? எந்த இடத்துல நீ வந்த? எந்த சூழ்நிலையில வந்த? எந்த விதத்தில் வந்த? ஐயோ, நொறுக்கப்பட்ட விதமா, பரலோகம் கிடைக்காத ஒரு சூழ்நிலை, ஐயோ எப்படியாவது பரலோகத்துக்கு போக வேண்டும் ஒரு தாகம், இல்லை ஏதாவது ஒரு பாடு, கஷ்டம், மரணம், ஏதாவது ஒரு நிந்தனை, இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்து வந்திருக்கிற நீ, உனக்கு ஆறுதலையும் தேறுதலையும் சமாதானத்தையும் தந்து தோளை தட்டி கொடுத்து கர்த்தருடைய ஆறுதலை தந்து கர்த்தருடைய விடுதலை தந்து கர்த்தருடைய சமாதானத்தை தந்த உன்னுடைய ஊழியக்காரனை நிந்திக்கிறேன்னா நீ யாரு? ஏகமாய் கெட்டு போன ஜாதி என்ற அர்த்தம். ஏகமாய் கெட்டு போன ஜாதி என்ற அர்த்தம். பாருங்கள், அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேதக்குழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள். அவருடைய உதடுகளில் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறந்திருக்கிறது. அவர்கள் கால்கள் இரத்தம் சிந்துகிறதற்கு தீவிரிக்கிறது. அவர்கள் கால்கள் இரத்தம் சிந்துகிறதற்கு தீவிரிக்கிறது. நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழியில் இருக்கிறது. சமாதான வழியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக தேவ பயம் இல்லை. தேவ பயம் இல்லை. தேவ பயம் இருந்தா இதை செய்வீங்களா? உங்க மனசாட்சிட்ட கேட்டு பாருங்கள். நான் சொன்னேன்னு நீங்க யோசிக்கண்டா, உங்க மனசாட்சிட்ட சொல்லுங்க. நீங்கள் ஒவ்வொருவரும் வரும்போது எவ்வளவு தாழ்மையோடு, எவ்வளவு பணிவோடு, உங்க குடும்பத்தில் எத்தனை பிரச்சனை, எத்தனை உபத்திரவம், இதுக்கெல்லாம் தலை கொடுத்து ஒன்றுக்கும் ஒளிச்சு ஓடாம, ஒன்றுக்கும் பயந்து ஓடாம, ஆண்டவருடைய கிருபையை பெற்று, ஆண்டவருடைய வரங்களை பெற்று, ஆண்டவரை விழிச்சு தன்னை தாழ்த்தி தன் சரீரத்தை ஒடிக்க கொடுத்து உங்க குடும்பத்தில் உள்ள அத்தனை நிந்தைகளையும் வியாதிகளையும் பாரங்களையும் கஷ்டங்களையும் சுமந்த உங்க ஊழியக்காரனை நீ முறுமுறுக்கிற அருவருக்கிறேன்னா அந்தோ பரிதாபம். தேவ பயம் இல்லாத சந்ததி என்று ஆண்டவர் உங்களை கடிந்து கொண்டு எச்சரிக்கிறார். தேவ பயம் இல்லாத சந்ததி. இந்த சந்ததியா பார்த்து கர்த்தர் சொன்னார். அவர் சொன்னார், நான் உனக்கு தந்த சந்ததியை விசேஷித்தவர்களாக வைப்பேன். எந்த ஒரு சந்ததியும் காணாத அற்புதத்தையும் அடையாளத்தையும் நான் விளங்க செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார். இனிமேலாவது தேவ பயம் இருக்கட்டு. ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற தேவ பயம் இருக்கட்டு. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க முந்துங்கள். மரியாளை போல ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க முந்துங்கள். தெரியுமா, திருச்செந்தூர்ல நாங்கள் நின்று சாயங்காலம் 4-5 பேர் தேடி வந்துடுவேன். பாஸ்டர்கிட்ட பேசிட்டு இருந்தா ஆண்டவர்கிட்ட பேசிட்டு இருந்தது போல இருக்குன்னு என்னை பிடிச்சி அங்கே இருத்திடுவேன் மணல்ல. யாராவது இந்த குணம் உண்டா? முதல்ல இருந்தியா? பாஸ்டர்கிட்ட பேசணும், பாஸ்டர் ஒரு வாரம் காணலைங்க, ஐயோ என்னதோ களைஞ்சது போல இருக்கு, 2 நாள் பார்க்கலீங்களே, ஐயோ மனதுக்கு கொஞ்சம் படப்படப்பா இருக்குது, எப்படியாவது பாஸ்டர் பார்க்கணும், இல்லைங்க போன்லயாவது பேசிடணும். இந்த அர்ப்பணிப்பு எங்கன்னு கேட்கிறார். சக்க விளைஞ்சாச்சு, இனி மரம் தேவையில்லை. சக்க பழுத்தாச்சு, இனி மரம் தேவையில்லை. இந்த பழுத்த சக்கைய பறிச்சு யூஸ் ஆகும். என்ன வவ்வாலும் வேற என்னது, அந்த பழவனியை வந்து கொண்டு போயிட்டேன்னா பழம் போச்சு. வேதனையின் வெளிப்பாடு. ஒரு நாள் காத்திருக்கிறேன் தேவனுடைய பாதத்தில். 9 பேர் என்ன முறுமுறுத்தத, என்ன எதிராக இருந்து வீட்டில் மாப்பிள்ளையும் பண்டாட்டியும் பேசினத, இல்லை தனிப்பட்ட முறையில் பேசினத, 9 பேர் பேசினதை கர்த்தர் காட்டி தருகிறார். இன்னும் ஆட்கள் இருக்கு என்று சொன்னார். சிந்திச்சு பாருங்க, நான் என்ன பாவம் செய்தேன்? உங்களுக்கு சுகத்தை வேண்ட ஆண்டவருடைய பாதத்தில் நின்று விடுதலை வாங்கி தந்தது தப்பா? உங்களுடைய இரத்தம் சிந்தாமல் இருப்பதற்காக எச்சரிப்பை தந்தது தப்பா? உங்களுடைய இருதயம் வஞ்சிக்கப்பட்டு நரகத்துக்கு போகாமல் இருப்பதற்கு கடிந்து கொண்டது தப்பா? உங்களுக்கு நான் செய்த தப்பு என்ன உண்டன்னா என் முன்னால இன்னைக்கு கணக்கு காட்டலாம்.
யாரா இருந்தாலும் சரிதான், மனைவியா இருந்தாலும் சரிதான், பிள்ளைகளா இருந்தாலும் சரிதான், யாரா இருந்தாலும் சரிதான், கணக்கு காட்டலாம். உங்களுக்கு நான் செய்தது என்ன? என்னை முறுமுறுப்பதற்கு என்ன என்ன இடம் கிடைச்சு? உங்களை கெட்ட வார்த்தை விழிச்சனோ? உங்களுக்கு சாபம் தந்தனோ? இல்லை நீங்க ஏதாவது தொலைஞ்சு போட்டுன்னு உள்ள விதத்தில் நடத்தினோ? என்ன பச்சைபாதம் காட்டினேன்? உங்களுக்கு ஏதாவது பச்சைபாதம் காட்டியிருந்தா அவளுக்கு நிறைய ஜெபம் பண்ணி ஆசீர்வாதத்தை வேண்டி கொடுக்கா, இவளுக்கு நிறைய ஜெபம் பண்ணி ஆசீர்வாதத்தை வேண்டி கொடுக்கல, ஏதாவது ஒரு பச்சைபாதம் இருந்தா சொல்லுங்களா, கை வைத்தலாம். என்ன நான் சரி பண்ணிக்கலையே? இல்லாட்டா ஒன்ன நீ இன்னைக்கு சரி பண்ணி ஆகணும். இல்லாட்டா பந்தியில கை போடாத, கெட் அவுட்னு ஒரு வார்த்தை இருக்குது. அந்த வெளியில எங்க பந்தி இருக்கிற இடத்துக்கு வெளியில ஆனா தீட்டுப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், அல்லது கரைப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், சின்ன பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவங்க கூட்டத்தில் போய் இருக்கலாம். இல்லைங்க, இனி ஒரு முறை என் தேவனையும் தேவன் தந்தை எங்களுடைய தாசனையும் நான் குறை சொல்ல மாட்டேன் என்று தன்னை அர்ப்பணித்தால் பந்தியில கை போடுங்கள். கர்த்தருக்கு பயப்படுதலின் மனிதனுடைய தீமையை விட்டு விலகுவார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் தீமையை விட்டு விலகுவார். நீதிமொழிகள் 16:6-7 வேகமாகும். நீதிமொழிகள் 16:6-7 வரை. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தி ஆகும். ஒரு கவுட நான் எடுக்கட்டுமாக்கா? அருமையான வசனம் 16:6 வாசி. கிருபையினாலும் பாவம் நிவர்த்தி ஆகும். அப்ப என்ன பாவின்னு நீங்க குற்றப்படுத்த யார்? ஆண்டுடைய சத்தியத்தை நடத்துகிற எனக்கு, ஆண்டுடைய கிருபையில இருக்க எனக்கு, என்னுடைய பாவத்தை நிவர்த்தி செய்வதற்கு என்னை உருவாக்கின தேவன் உண்டு, என்னை வழி நடத்தின தேவன் உண்டு. அவர் பாவிகளை ரட்சிக்க வந்த தேவன். பாருங்க, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தி ஆகும். கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் மனுஷன் தீமையை விட்டு விலகுவான். யாருக்கு இந்த கர்த்தருடைய பயப்படுதல் இருக்கு? பயப்பட்டது போல ஒரு ஆக்ட், அதுதான் நேரத்தை வாசித்தோம். அதாவது தொண்டை என்னது, தொண்டை பிரேத குழிய போல, அது என்னது வாசிங்க. தொண்டை உள்ள அத்தனையும் பாஸ்டர் முறுமுறுப்பு, பாஸ்டர் அருவருப்பு, பாஸ்டர் குடும்பத்தை ஓத்திரம் பண்ணியது, இல்ல அப்பாவை ஓத்திரம் பண்ணியது, அம்மாவை ஓத்திரம் பண்ணியது, இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்து வச்சிட்டு உதட்டுல பேசினா அப்பா அவ்வளவு இனிமையா இருக்கு, அவ்வளவு பாசமா இருக்கு. சிந்திச்சு பாருங்க, யோசித்து பாருங்க. 6:7 வசனம், ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களுக்கு அவனோட சமாதானமாகும்படி செய்வார். கர்த்தருடைய வழியில நீ செம்மையா இருந்தா சத்துரு கூட சமாதானமா போவானா? ஆமென், ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 7-13 வரை. நீதிமொழிகள் 3:7-13 வரை. எத்தனாவது வசனம்? 7. நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. தீமை விட்டு விலகு. நீ ஞானி என்று எண்ணாத. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அதுதான் ஞானத்தின் ஆரம்பம். 8. அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புக்கு ஊனுமாகும். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகள் திராட்சரசம் புரளும். இத ஆவிக்குரிய வழியில சொல்றேன். உன் நாவும் உன் இருதயம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல உன் பேச்சும் உன் சிந்தனையும் இருந்தா, உன்னை வழிநடத்துகிற ஊழியக்காரனை கர்த்தருக்கு பின்னால் கனப்படுத்தி தேவ பயத்தோடு அவனோடு நடந்தால், அவனோடு பேசினால், நிச்சயமாகவே உன்னை
அதாவது திராட்சரசம் ஊறுகிற நல்ல சந்தோஷம், பரிசுத்த ஆவியின் மனமகிழ்ச்சியை உனக்கு ஆண்டவர் தருவார். உன்னதத்தினுடைய மகிமையும் உனக்கு தருவார். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுட்டு மனங்கசந்து அழுதுட்டு 3 நாள் கழிஞ்சதை இன்னும் முறுமுறுத்தேன்னா கர்த்தர் ஒன்ன எங்கேயாவது கொண்டு வச்சு நெருக்கிடுவார். அவர் வியாதனையோடு ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்த போது பாரத்தோடு தந்த வார்த்தைகள், என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறார். எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். ஞானத்தை கண்டடைகிற மனுஷன், புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான். நீதிமொழிகள் 9:10-11. கர்த்தருக்கு பயப்படுகிறது ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவர் உனக்காக தந்திருக்கிற தேவ மனுஷனை கனப்படுத்தி நீ தூசியாமல் இருந்தால் உன்னுடைய ஆயுசு நாள் கூட நீளுமா. ஆயுசு நாள் கர்த்தரிடம் பயம் உண்டாக இப்படிப்பட்ட காரியமும் நடக்கணும். எப்படிப்பட்ட காரியம்? ஆண்டவர் சொல்ல சொல்ல சொல்ல, ஆண்டவர் உபதேசம் தர 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 உனக்கு கர்த்தருக்கு பயம் வராட்டா இப்படிப்பட்ட காரியம் நடக்கும். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 5வது அதிகாரம் 8-11 வரை வாசிக்க 4 வசனத்தை. அப்போஸ்தலர் 5:8-11 வரை. பேதுரு அவரை நோக்கி, விட்டீர்கள். அந்த அனனியாவுடைய பெண்டாட்டி சபீரியா பேதுரு என்னன்னு நினைச்சா? கிரேக்கி அந்த பைத்தியம் என்னன்னு நினைச்சா? பேதுரு அன்னைக்கு மீன் பிடிச்சிட்டு இருந்த கலவைன்னு நினைச்சிருப்பாளோ? இல்ல ஆண்டவரை 3 தடவை மறந்துருச்சவன் நினைச்சிட்டு பாரோ? இல்ல பந்து விரிப்பு சாலையில ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம இருந்ததை நினைச்சு அவ இருந்தாலோ? கர்த்தரால் அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய அப்போஸ்தலன். சிந்தித்து பாருங்கள். அவனுக்கு முன்னால வந்து சொல்றா, இவ்வளவுதான். அதுக்கு முன்ன ஒரு சம்பவம் நடக்குது. மாப்பிள்ளை செத்து கிடைக்கான் இதே வார்த்தையை சொல்லி. அவனை தூக்கி கொண்டு அடக்கம் பண்ண போயாச்சு. பொண்டாட்டி வாரா, 2 பேரும் சொல்லி வச்சுட்டு இவ்வளவு தானான்னு கேட்டோன்னா அவ அப்படியேன்னு சொல்றா. 9வது வசனத்தை வாசி. அவளை நோக்கி, நல்லா புரிஞ்சுலுங்க. நீ ஊழியக்காரன் சொல்ற பேச்சு, சொல்ற வார்த்தை, சொல்லுகிற பொய் யார்கிட்ட நீ சொல்லியன்னு நல்லா யோசித்து புரிந்து அதாவது நிதானமாய் நீ பேசணும். யார்கிட்ட பேசியன்னு ஞாபகம் இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர்கிட்ட பேசுறேன்னு ஞாபகம் இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர்கிட்ட பேசுறேன்னு அந்த ஞாபகம் இருக்கணும். 8வது வசனத்தை வாசி. 9வது வசனம். அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை நிறைய பேர் இருக்கிறீங்க வீட்டில் மாறி மாறி தர்க்கம் பண்ணுகிறது. நம்ம ஊழியத்தை குறித்து, பாஸ்டர் சொன்னதை குறித்து, பாஸ்டர் எச்சரிக்கையை கொடுத்து, இல்லை நீங்க செய்ததை குறித்து மாறி 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 தர்க்கங்களும் இல்லை ஒருமனப்பட்டும் இல்லை காரியங்களை பேசுகிறவர்கள் இருக்கிறீர்கள். 2 பேரும் ஒருமனப்பட்டது என்னன்னு கேட்காரு. பேதுரு நினைச்சான் மாப்பிள்ள தான் போய் சொன்னான், அவன் போய் சேர்ந்துட்டான். மனைவியாது பொம்பளை இல்ல உண்மை சொல்லுவான்னு நினைச்சான். அவளுக்கு ஜீவனையாவது பாதுகாத்து கொடுக்கலாம் என்று. 9வது வசனத்தை ஒரு கூட வாசி. நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீ ஒருமனப்பட்டது என்ன? இதோ பாருங்க, இது
ஆண்டவராகிய தேவனை சோதிச்சதா இல்லையா? ஒரு பகுதியை வித்தினோம். ஆண்டவருக்காக விற்கப்பட்ட போது அது 1 மடங்கு கூட விற்கிது. இது அனனியா சப்பீனியாவுடைய சாமர்த்தியம் அல்ல, அனனியா சப்பீனியாவுடைய அர்ப்பணிப்பு அல்ல, அனனியா சப்பீனியாவுடைய அதாவது அந்த 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 யோசனை அல்ல. ஆண்டவராகிய தேவன் ஆண்டவர் பேதுருடைய ஊழியத்துக்காக வித்து கொண்டு வரேன்னு சொன்னதுனால சாதா 10,000 ரூபா விற்க வேண்டியதை 20,000 ரூபா விற்க அவன் பேதுரு நினைக்க 10,000 ரூபா தானே இதில் விலை மதிப்பு இருக்கு, 10,000 ரூபா தானே போவோம், 10,000 ரூபாய் எடுத்து வச்சுட்டு இந்த 10,000 ரூபாய் கொண்டு கொடுப்பேன்னு சொல்லுவோம். 2 பேரும் ஒருமனப்பட்டார்கள். பரிசுத்த ஆவியானவரிடம் பொய் சொல்வதற்கு இருவரும் ஒருமனப்பட்டார். ஒருத்தன் கொண்டு போயிட்டான், கொண்டு போயாச்சு, மற்றவளாவது பாதுகாக்கலாம்னு ஆண்டவர் பேதுரு சொல்றான். அவள் திரும்ப அப்படி சொல்றான், இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ண கொண்டு போன வாலிபனுடைய கால்கள் இதோ வந்திருக்கிறது, உன்னையும் கொண்டு அடக்கம் பண்ணுவார்கள். 10வது வசனத்தை வாசி. உடனே அவள் விழுந்து ஜீவனை விட்டாள். கண்டு போய் அடக்கம் பண்ணிடுறா. 11 தானே அது? 11 வாசி. பயம் உண்டாச்சு. கர்த்தருக்கு பயம் வரணும்னா இப்படிப்பட்டது சபையில நடக்கணும். ஆண்டவரே வேண்டாம், ஆண்டவரே வேண்டாம், ஆண்டவரே வேண்டாம், ஆண்டவரே பிள்ளைகள் பாவம், ஆண்டவரே பிள்ளைகள் பாவம், உம்முடைய ரத்தம் சிந்தினதுக்கு வேண்டாப்பா வேண்டாப்பான்னு சொல்லுகிறது 100க்கு 100 தப்பு. இப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டா 100 வருஷத்துக்கு அந்த சபையில பயம் உண்டாகும். அந்த ஊழியக்காரன் அந்த சபையில இருக்கிறது வரைக்கும் பயம் உண்டாகும். அப்படி நடக்கணும்னா தேவ பயம் இல்லாமல் இரு. பேதுருவை பார்த்து பேதுருக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான இந்த இந்த சோதனையை அவர்கள் வைத்தது நிமித்தம் இந்த தவறு இந்த 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 மரணம் நடந்தது போல நம்முடைய சபையிலும் யாருக்கும் நடக்காமல் இருப்பதற்காக கர்த்தர் இந்த வார்த்தையை தந்து எச்சரிக்கிறார். ஆண்டவருடைய சபைக்குள்ள மகன் என்றும் மகள் என்றும் மனைவி என்றும் சிறுவர் என்றும் பெரியவர் என்றும் இல்லை. அவருக்கு 1000 வருஷம் 1 வருஷத்தை போல, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை. எல்லாருக்கும் எல்லாரும் கர்த்தருடைய கண்களுக்கு ஒரே தீர்ப்பா இருக்கும், ஒரே தீர்ப்பா இருக்கும். சிந்திச்சு பாரு, யோசித்து பாரு. ஊழியக்காரனுக்கு விரோதமாய் மனசுல என்னெல்லாம் தீர்மானிச்சு வச்சிருக்கிறார், என்னெல்லாம் யோசித்த, என்னெல்லாம் முறுமுறுத்த, என்னெல்லாம் இருந்து பேசி தீர்த்தீர்கள். சாபம், வியாதி உண்டாகும், பலவீனம் உண்டாகும். இந்த காரியங்கள் நடந்தாதான் சபையில பயம் உண்டாகும்னா என்னை உருவாக்கின தேவன் அதை நடத்தவுக்கும் தயங்காத தேவன், தயங்காத தேவன். சபை தொடங்கின சமயத்தில் நடந்து பந்தியில கை போடுவதற்கு பத்திய வேண்டி கொடுத்துட்டு வந்தவா அடிச்சாடியில செத்தா. ஆண்டவரே பிரேதம் விழுந்துடக்கூடாது என்று சொன்ன போது தூக்கி 4 பேரை கொண்டு வெளியில போய் சொன்னார். போய் நெஞ்சில ஒரு தட்டு கொடுத்து எழும்பி போச்சு. தெரியுமா உங்களுக்கு? ஊழியம் செய்து கொண்டிருந்த ஒரு ஸ்திரீ பலிபீடத்தில் பந்திய கை போடுவதற்காக ஆராதனை செய்து கொண்டிருந்த போது அவருடைய இருதயம் முறுமுறுத்ததை கர்த்தர் கண்டு உன் வீட்டில் கனியற்று போவேன்னு சொன்னார். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், தெரிஞ்சவங்க கை வைத்தலாம் பாப்பா. கனியற்று போவேன்னு சொன்னார். சொல்லி 6 மாசம் கழியல்ல, மூத்த மகன் செத்து போனான். என் கையினால தான் அடக்கம் பண்ணினேன். இதே மாதிரி சம்பவம் இன்னும் நடக்கணுமோ? இதே மாதிரி சம்பவம் இன்னும் நடக்கணுமோ? யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். கர்த்தருடைய கரம் இன்னும் பலக்காரம் செய்யும். கர்த்தருடைய கரம் இன்னும் நின்று கொண்டு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும். ஆண்டவருடைய நாமத்தை தூசிப்பதற்காக அல்ல, ஆண்டவருடைய நாமத்தை பலவீனப்படுத்துவதற்காக அல்ல,
ஆண்டவராகிய தேவன் தந்த ஊழியக்காரனை கனவீனப்படுத்துவதற்காக அல்ல ஒன்ன அழைச்சது. ஒன்ன அழைச்ச ஒரே நோக்கம், ஒன்ன அழைச்சது போல ஆண்டவருடைய சமூகத்தில் அநேக ஆத்துமாக்களை கூட்டி சேர்த்து நீயும் உன் குடும்பமும் பரலோகத்துக்கு போக வேண்டும். இன்னும் நம்ம சபையில் நடந்த காரியம் நிறைய உண்டு. ஓனா சொல்லிட்டு போகலாம், இன்னும் நடந்துடும். அப்படி நீங்கள் நிர்விசாரமாக இருந்தால் இப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் செய்யாமல் இருக்க மாட்டார். செய்து விடுவார். சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். இன்னும் சொல்லிட்டே போ. 34வது அதிகாரம். ஆண்டவராகிய தேவன் வெள்ளிக்கிழமை வெளிப்பாடு தந்து யாத்திராகம் 34வது அதிகாரத்தை நான் தியானிக்கும் போது கர்த்தர் இந்த வசனத்தின் திருவிருந்தில் சொல்லுன்னு சொன்னார். 7வது வசனம் 34:7. ஆண்டவராகிய தேவனுடைய இரக்கத்தை பாருங்க. ஆண்டவராகிய தேவன் 1000 தலைமுறைக்கு இரக்கமுள்ள தேவன். வாசிங்க. 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர். நான் வாசிக்கிறேன். அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். எவ்வளவு இரக்கமுள்ள தேவன் பாருங்க. 1000 தலைமுறைக்கு அவர் இரக்கமுள்ள தேவன். அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய அக்கிரமத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரித்து தீர்ப்பெழுதுகிற தேவனாயிருக்கிறார்.